ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு லைனிங் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. நீல வாக்கில் ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. கீழே 1 இன்ச் விட்டு இடுப்பு மடிக்கிறதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த மார்க் வச்சு ஹைட் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹைட் எவ்வளவோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம். அலோ ப்ளவுஸில் பேக் சைடில் டாட் பிடிச்சிருப்போம். இடுப்புக்கிட்ட அந்த டாட்டும் ஷோல்டரும் வச்சு ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பின் கழுத்து பேக் நெக்கோட இறக்கம் எவ்வளோ மார்க் பண்ணிக்க போகிறோம். கழுத்து கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வச்சு மடிச்சுக்கோங்க. இப்போது இடுப்பு மடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ப்ளவுஸ் வச்சு கரெக்டாக கழுத்தோட இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க. 2 மார்க் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். 1/2 இன்ச் தள்ளி மேலே எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்பேன். அது தையலுக்கான அளவு. இப்போ எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதுலேருந்து மடிச்சுக்கோங்க. எப்போவுமே ப்ளவுஸ் பேக் சைடு மார்க் பண்ணுறது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கணும். ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சைடு இருக்கிறத மடித்து விட்ட மாதிரி மடிக்கிறது, அது ஃப்ரண்ட் பக்கம். லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோ போட சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க நேம் மென்ஷன் பண்ணலை. இப்போ வாங்க, ப்ளவுஸ் நான் எப்படி மடித்து போட்டிருக்கணும் அந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. எப்போவுமே அலோ ப்ளவுஸ் வச்சு நம்ம மார்க் பண்ண போகிறோம் அப்படின்போது ப்ளவுஸ் சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடிக்கடிக்கு சொல்கிறேன், சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எடுக்கிற மார்க் மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அப்படி கரெக்டாக நம்ம அளவு எடுத்தால் தான் அது ஸ்டிச் பண்ணி போட்டதுக்கப்புறம் நம்ம உடம்புல ஃபிட்டாக உட்காரும். அப்படி இல்லைன்னா சொதப்பலாக தான் இருக்கும். ஸோ ப்ளவுஸ் மேக்ஸிமம் அயன் பண்ண மாதிரி இருக்கட்டும். முடிஞ்சால் அயன் பண்ணி கூட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் மடித்து போட்டுட்டு ஃப்ரண்ட் நெக் இறக்கத்தை மார்க் பண்ணியிருக்கோம். ஷோல்டரையும் மார்க் பண்ணிட்டோம். எப்போவுமே 2 லைன் பண்ணுறோம். 1/2 இன்ச் தள்ளின்னு போடுறேன். 1/2 இன்ச்சும் போடலாம், 1/4 இன்ச் போடலாம். நம்ம எவ்வளோ கேப் விடுறோமோ அதை பொறுத்து தையலை நம்ம போட்டுக்கணும். ஆம்கோல் பகுதியும் மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக தையலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போடுங்க மார்க்கு. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி இன்னொரு சிஸ்டர் 42 இன்ச் ப்ளவுஸ் கட் பண்ணுறது சொல்லி கேட்டிருக்கீங்க. அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுற. நிறைய பேர் ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டிருக்கீங்க. ஸ்டிச்சிங் வீடியோ போடலாம், ஆனால் எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க இங்கே ஆள் இல்லை, என்கிட்ட ஸ்டாண்டும் இல்லை. இந்த வீடியோவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். அவ்வளோ கிளியராக இருக்காது, ஜூம் பண்ணவும் முடியல. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் எடுத்து போடுறேன். ஸ்டாண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கேன், வந்ததுக்கப்புறம் ஸ்டிச்சிங் வீடியோ எடுத்து போடுறேன். ஸ்டிச்சிங் வீடியோ கேட்டவங்களுக்கு சாரி, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நான் ப்ளவுஸ் படம் போடுறது புரியுதா இல்லை குழப்பமாக இருக்கா அப்படின்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அதையே யூஸ் பண்ணி தான் நம்ம லைனிங் ப்ளவுஸ்க்கும் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணியிருக்கேன். வேறு மெத்தட் கூட யூஸ் பண்ணலாம். சில பேர் பேக் சைட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறாங்க, அதை வச்சு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறாங்க. அது அவ்வளோவா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக இருக்காது. இது ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் நம்ம கட் பண்ணியும் முடிச்சிடலாம். அளவெடுத்து சீக்கிரமாக கட் பண்ணியும் முடிச்சிடலாம். அதனால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு மெத்தட் கூட நான் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். சப்போஸ் அந்த மெத்தட் பிடிச்சிருந்தா அதையே கூட கண்டினியூ பண்ணுறேன். இல்லைக்கா இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது கூட கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் இதையே ஃபாலோ பண்ணிப்பேன். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே புதுசாக எனக்கு ஸ்டிச்சிங் பற்றி ஒன்றும் தெரியாது, தையல் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏற்கனவே தைக்க தெரியும் அப்படின்றவங்களுக்கு நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணலை. ஒரு வேளை உங்களுக்கு தைக்க தெரிஞ்சிருந்தால் என்னோடய மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் ஏதாவது தப்பாக சொல்லி இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் சொல்கிறது தப்புன்னு நான் அதை ஏற்றுப்பேன். எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் நெக் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சாரியோட ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் இப்போது இதை வச்சு கட் பண்ணுற வேலை தான் ரொம்ப ஈஸி. நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. கொஞ்ச நாள் வீடியோஸ் போடாமல் இருந்தேன், அது கொஞ்சம் ஃபோனும் ப்ராப்ளமாக இருந்துச்சு, அதனால் போட முடியல. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருங்க. லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்த சிஸ்டருக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கிளியர் ஆகிடுச்சா என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்கள் பேர் நான் மென்ஷன் பண்ணலை, மென்ஷன் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. புரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நான் போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கா இல்லையா அப்படின்றது. நெக்ஸ்ட் டைம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ வந்து சாரியோட ப்ளவுஸை நம்ம லைனிங் எப்படி மடித்தோமோ அந்த மாதிரி தான் கரை இருக்கிற பக்கம் 2 சைடும் கரை இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. அதாவது லெஃப்ட் பக்கம் ரைட் பக்கமும் கரை இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிப்பு நம்ம பக்கம் இருக்கட்டும், ஓப்பன் சைடு வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கட்டும். இதை இப்போது நம்ம ஏற்கனவே படம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லைனிங், அது வந்து கட் பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட்டு பேக்குன்னு தனித்தனியாக கட் பண்ண தேவையில்ல. சில பேர் வந்து கட் பண்ணி தனித்தனியாக பார்ட்டாக வச்சு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் கட் பண்ணலாம். அது துணி வந்து நம்மளோட சாரீ பீஸ் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரண்ட்டு தனியாக பேக்கு தனியாக அப்படின்னு கட் பண்ணிக்கலாம். அது எடுத்ததும் புரிஞ்சிக்க மாட்டிங்க. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்போவுமே புதுசாக தைக்கிறோம் அப்படின்னும் போது ப்ளவுஸ் வந்து தாராளமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கும் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளால் தைக்க முடியும் அப்படின்ட்டு. துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா நமக்கு வந்து அதில் ஐயோ துணி பத்தலையே, நம்மளால் இது எப்படா தைப்போம் அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனமாக ஆகிடும், இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் தைக்கிறதுக்கும். ஸோ வந்து எப்போவுமே ஃபஸ்ட் டைம் தைக்க போகிறோம் அப்படின்னிங்கன்னா துணி புதுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா துணி இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க. ஒரு 10 ரூபா 5 ரூபா எக்ஸ்ட்ரா வரப்போகுது நம்ம எக்ஸ்ட்ரா வாங்குறதுனால, அவ்வளோதானே. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து மடிப்பு பக்கம் நெக்கும் அந்த மடிப்பு பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒன்றுமே இல்லை, அப்படியே கட் பண்ணிக்க வேண்டியது தான். நெக்கு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஆம்கோலும் அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். கீழே பட்டி சைட்லேயும் கட் பண்ணிக்கிட்டு சைட் பீசஸும் கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும் போது நான் சும்மா 1/4 இன்ச் மட்டும் விட்டுருக்கேன் உங்களுக்காக. நல்லா தைக்க தெரிஞ்சவங்க அதை கூட விட மாட்டாங்க. புதுசாக தைக்கிறீங்க அப்படின்னா துணி எக்ஸஸாக விட்டு கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தையல் போடும்போது நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதை பார்த்து வச்சு தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஃபுல்லும் அந்த மாதிரி தான் கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டே கட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்கும்போது நான் கரெக்டாக கட் பண்ணியிருக்க மாதிரி தெரியும், ஆனால் நான் லைட்டாக ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு தான் கட் பண்ணேன். அது தெரியல, அவ்வளோ கிளியராக தெரியல. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ண வேணாம், கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அந்த துணியெல்லாம். ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணாமல் போயிட்டிங்கன்னா துணி பத்தாமல் போயிடும். அதாவது கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு துணி பத்தாமல் போயிடும், எங்கேயாவது மடக்கிட்டு இருந்திருக்கலாம் அந்த பீஸு, அதனால். ஸோ எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கட் பண்ண இல்லைங்களா, சுற்றி கட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அது ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. பேக் சைடும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இவ்வளோ தான் லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறது. இப்போ வந்து இந்த ப்ளவுஸில் வந்து கைக்கு துணி வந்து பத்தாது, அவங்க கொஞ்சம் துணி பத்தாது. ஸோ நான் அது வந்து ஒட்டு கொடுக்கணும், ஜாயிண்ட்டு கொடுத்து தான் அது தைக்கணும். அது நான் வந்து இதில் சொல்லியிருக்க மாட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஜாயிண்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. லைனிங் வச்சு சிம்பிளாக முடிஞ்சிடுது. இதே நம்ம பார்ட்டாக நம்ம ஃப்ரண்ட்டு தனி பேக்கு தனின்னு எடுத்துருந்தோம்னா அது ரொம்ப நேரம் வச்சு எந்த இடத்துல வச்சு கட் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிக்கணும்.
புதுசாக இருக்கவங்களுக்கு. தைக்க தெரிஞ்சவங்களுக்கு இது இங்கே வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதை நான் ஏன் கட் பண்ணுறேன்னா, பட்டு சாரியில் டாட்டாக ஓட்டை வச்ச மாதிரி இருந்துச்சு. அது நம்ம வச்சு தைச்சாலும் நஞ்சு போன மாதிரி பிச்சுக்கிட்டு வந்துடும். அதனால் நான் அதை கட் பண்ணி எடுத்துட்டேன். எப்போவுமே அதெல்லாம் பார்த்து கட் பண்ணி போட்டுருங்க. அது தைக்கிறதுனால ஒரு யூஸும் கிடையாது. சீக்கிரமாக இல்லை, தைச்சி கொடுத்தா அப்போவே கூட பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் தான் கை கட் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஆம்கோல் பக்கம் கட் பண்ணோம் இல்லைங்களா, இப்போ வந்து கையோட லென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா இதுலேயே பட்டியும் வந்துடும். இவங்க கை கொஞ்சம் ஸ்லீவ் வந்து நீட்டாக வச்சு போடுறதுனால பட்டி அவ்வளோவா பத்தலை. இப்போ கையோட லென்த்தை பொறுத்து இங்கே எக்ஸ்ட்ரா மீறுற பீசஸ் எடுத்து 2 சைடும் ஜாயிண்ட் பண்ணி தான் கையை நான் தைக்க முடியும். அதுக்குள்ளே என் பையன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான். அதனால் வீடியோ எடுக்க முடியல. சரி சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதோட நான் நிறுத்திக்கிட்டேன். இப்போ நம்ம ஆம்கோல் பக்கம் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி தான் பட்டி கட் பண்ணி. சில டைம் வந்து ஆம்கோல் சைடில் குட்டியாக வரும். அதனால் எப்போவுமே நம்ம ஒரு ப்ளவுஸை கட் பண்ணுறோன்னா ஒரு சின்ன பீஸாக இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். லாஸ்ட்டாக தான் அதை வந்து தூக்கி போடணும். இப்போ இது ஆம்கோல் பக்கம் கட் பண்ண பீஸு. இது வந்து நான் பட்டிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கில் பட்டி கட் பண்ணியிருக்கோம். அந்த பீஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பட்டியோட ஷேப் தெரியும் அப்படின்றதுனால நான் அப்படியே கட் பண்ணிப்பேன். இது வந்து கொஞ்சம் நீட்டமாக அகலமாக இருக்குன்றதுனால பட்டிக்கு இதுவே போதுமான துணி. சில ப்ளவுஸில் வந்து இந்த அளவுக்கு நீளமாக அகலமாக கிடைக்காது, குட்டியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம சைடில் எங்கேயாவது துணி இருக்கா, மேக்ஸிமம் கை கட் பண்ணிவிட்டு கீழே மீறதே பட்டிக்கு வந்துடும். இவங்க வந்து கை கொஞ்சம் நீளமாக போடுறதுனால நான் இதுவும் இவங்களுக்கு தச்சு பழகிட்டேன். பட்டிக்கு இந்த இடத்துல துணி கிடைக்கும் அப்படின்றதுனால நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், பட்டி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பட்டி லைனிங்கில் எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனல் நேம் அமுதா டைலரிங் கிளாஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. எப்போவுமே நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணால் ஒரு பீஸ் கூட தூக்கி போடக்கூடாது. ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் வேஸ்டான பீஸ் எல்லாமே தூக்கி போடணும். லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இன்னும் கிளியராக வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கிளியராக போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.